பிளாஸ்டிக் சர்ஜரினாவே அட்ரஸ் பண்ணுறதுனா அழகு பண்ணுறது மாதிரி ஒரு 10 சப் ஸ்பெஷாலிட்டி இருக்கிறதுல ஒன் ஆஃப் தி சப் ஸ்பெஷாலிட்டி தான் காஸ்மெட்டாலஜி. ட்ராமானாலேயோ பர்த்னாலேயோ வர டிஃபெக்ட் அதை கரெக்ட் பண்ண போய் அப்படி எவால்வ் ஆனப்ப அந்த எவால்வ் ஆன ஸ்பெஷாலிட்டியில் ஒரு சப் ஸ்பெஷாலிட்டி தான் காஸ்மெட்டாலஜின்னு வந்தது. ஃப்ளேம் பர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டோம்னா அப் டு 70% வரைக்கும் கூட நம்ம அவங்கள காப்பாற்றிடலாம். வித்தின் 24 hours அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடணும். எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸில் ஒரு பெரிய இம்பேக்ட் என்ன அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது ஹை வோல்டேஜ் பர்ன்ஸாக இருக்கும்போது 1000 voltsக்கு மேலே போகிறப்ப ஆழமாக போய் அந்த என்ட்ரி wound ஒன்று இருக்குது, எக்ஸிட் wound ஒன்று இருக்கும். எங்கே கான்டாக்டில் இருக்குமோ அங்கே மாத்திரம் கிடையாது, அது எங்கே வெளியில் போகிறதோ அந்த இடத்துலையே. எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸை பொறுத்த மட்டும் பர்சன்டேஜ் ஆஃப் பர்ன்ஸ் பண்ணோம்னா கம்மியாக இருந்தாலும் கூட இங்கே தான் என்ட்ரி எக்ஸிட்ன்ற மாதிரி இருந்தாலும் கூட தி அமௌண்ட் ஆஃப் டேமேஜ் ரொம்ப ஆகி டெப்த் ரொம்ப போகிறதுனால பிளட் வெசல்ஸ் இன்கும் இதாகிறதுனால கை எடுக்கிறது. மெஜாரிட்டி ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு டோனர் சைட் தொடையில் அவைலபிளாக இருக்கும். அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் எங்கே அவைலபிளாக இருக்கும், எஸ்பெஷலி பேக் சைடு, சம்டைம்ஸ் ஸ்கேல்ப்ல இருந்து கூட நம்ம எடுப்போம். பிளாஸ்டிக் சர்ஜரியில் ரொம்ப சேலஞ்சிங் பர்ன்ஸ். ஸோ மற்ற எல்லாத்தையும் கூட டீல் பண்ணிடலாம், இந்த பர்ன்ஸை டீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி இருந்தேன்னா, ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட ப்ரொஃபஸர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜன் ராஜேஸ்வரி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட இன்வைட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணதுக்கு. நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம். பிளாஸ்டிக் சர்ஜரியை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த நேர்காணல் மூலியமாக. எனக்கு அதை தாண்டி முதல்ல இந்த ஒரு ப்ரொஃபஷனல் தான் சூஸ் பண்ணணும், இல்லை இதுதான் படிக்கணும் அப்படின்னு எதனால முடிவெடுத்தீங்க? இல்லை, ஆக்சுவலி போஸ்ட் MBBS MS ஜாயின் பண்ணேன். ஓகே. ஜென்ரல் மெடிசின் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. பட் ஆஃப்டர் தட் என்னென்னா லைக் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணும்போது ஜென்ரல் மெடிசின் பண்ணுறப்ப ஒரு பேஷண்ட்ஸை திருப்பி பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ சர்ஜனாக இருந்ததுன்னா ஒன்று ஆப்ரேட் பண்ணுவோம், அது இமீடியட்டாக ஒரு ரிசல்ட் தெரியும், ஒரு ஷார்ட் டைம் ஃபாலோ அப். அதுக்கப்புறம் நம்ம அதே பேஷண்ட் பார்க்க வேண்டாம், புது பேஷண்ட்ஸ் பார்க்கலான்ற ஒரு இது வந்ததுனால ஜென்ரல் சர்ஜரி எடுத்தேன். பட் போஸ்ட் MS என்னென்னா பிளாஸ்டிக் சர்ஜரி ஒரே ஃபீமேல் ஓரியன்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஏன்னா இங்கே ப்ராக்டிஸ் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம டைட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருந்ததுனால ஃபேமிலி எனக்கு 2 girls. ஸோ ஐ எம் மோர் பவுண்ட் டு ஃபேமிலி. ஸோ அதனால ப்ராக்டிஸ் இதையும் பேலன்ஸ் பண்ணணும்னா எனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பெட்டராக இருக்கும் அப்படின்றனால நான் சூஸ் பண்ணேன். எங்கே மேம் படிச்சிங்க? என்ன காலேஜ் படிச்சிங்க? நான் படித்தது நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரை தான். மதுரை. ஸோ UG பண்ணது மதுரை மெடிக்கல் காலேஜ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நான் இங்கே சென்னை வந்தாச்சு. MS பண்ணது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அதுக்கப்புறம் MCS பண்ணதும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பண்ணேன் நான். ஓகே. ஃபேமிலியோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு? அண்ட் ஏன்னா மெடிக்கல் அப்படின்னாலே ஒரு ப்ரிவிலேஜான ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும்ல. ஸோ உங்களோட ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலி நான் MBBS பண்ணேன்னு காரணம்னாவே என்னுடைய தாயார் தான். ஸோ எப்படி அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் 6 girls. அம்மா சின்ன வயசில் அவங்க படிக்கணுன்ற ஆசைப்பட்ட அவங்க அப்பா அவங்கள படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் அம்மா அவங்க சம்மர் அதில் அது படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு கிடையாது. அந்த காலத்தில் அவங்க 8th முடிச்ச உடனே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு போகாமல் இருந்துட்டு பின்னால் அப்பா கொஞ்சம் அந்த எக்கனாமியில் டவுன் ஆனப்போ சப்போர்ட் பண்ண முடியாமல் கொஞ்சம் நிறைய பேர்டன் அனுபவிச்சதுனால பெண்கள் கட்டாயமாக படிக்கணும், நாளைக்கு அவங்க லைஃப் சரியாக இல்லைன்னா கூட படிக்கணும்னு சொல்லி எங்களுடைய நாங்கள் 6 girls 4 boys. ஆனால் பெண்கள் படிக்கணுன்றது ரொம்ப உறுதியாக இருந்தாங்க அம்மா. அதனால தேடி தேடி ஸ்கூல் பார்த்து போடுவாங்க. அந்த மாதிரி தான் எங்களுக்கு எஜுகேஷன் அம்மா கொடுத்தாங்க. ஸோ அந்த இது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருந்தது. பட் அதுக்கப்புறம் கூட மெடிசின் பண்ணணுன்றது அவ்வளோ பெருசாக எய்மாக இல்லாமல் இருந்தது. அது ஒரு பெரிய ஸ்டோரி. அது அப்படி பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு இது இன்டெண்டட் டு பி டாக்டர்ன்றனால இருந்திருக்கும் போல் இருக்கு. அது 10th முடிச்சதுக்கப்புறம் நான் அப்பா என்னை டிஸ்கன்டினியூ பண்ண வச்சு +1. அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபி ஜாயின் பண்ணேன். 1 year ஸ்டெனோ கம்ப்ளீட் பண்ணிட்டு 1 year வீட்டில் இருந்தேன். வீட்டில் இருந்தப்போ திருப்பி ஸ்கூல் போய் படிக்கணுன்ற ஆசையை அம்மாட்ட சொன்னப்போ அப்பா நோன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அப்பாவோட ஃப்ரெண்டு திடீர்னு ஒரு நாள் இந்த பொண்ணு என்ன இது ஸ்கூலுக்கு போகலேன்னு கேட்டப்ப அதுக்கப்புறம் அவர் படிக்கிற பொண்ணை கெடுக்காதீங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணி ஸ்கூலில் சேர்த்து ஸோ ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்கூல் சேர்ந்து
தென் அப்பயும் கூட மெடிசின் படிக்க வைக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகே. ஸ்கூலில் நல்ல மார்க் வாங்கினதுனால கிளாஸ்மேட்ஸ் வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்கா, மெடிசின் ட்ரை பண்ணலாம் சொன்னதை வச்சு மெடிசின் அப்ளை பண்ணார். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இது நடந்தது ஸ்டோரி. ஸோ இட்ஸ் பை காட்ஸ் கிரேஸ். அண்ட் வந்து அதுக்கு வந்து ஒரு இது போட்டது, ஃபவுண்டேஷன் போட்டது அம்மா தான், லே பண்ணது, படிக்க வைக்கணுன்ற ஒரு இன்டென்ட் அவங்களுக்கு இருந்தது. ஸோ இப்போ இந்த பிளாஸ்டிக் சர்ஜனுக்குள்ளே வருவோம். ஆக்சுவலாக பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன, அதோடைய ப்ரொசீஜர் பற்றி எனக்கு சொல்லுங்கள். பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஜென்ரலாக எல்லாமே ஓவரால் திங்கிங் என்னென்னா, ஒன்று தோல் போட்டு மூடிடுவாங்க ஒரு காயம் இருந்தால், அது ஜென்ரல் பப்ளிக்னுடைய திங்கிங். கொஞ்சம் வந்து குவாலிஃபைட் அந்த மாதிரி ஒரு காஸ்மெட்டிக்ன்ற பேஸில் தான் போயிட்டுருக்காங்க. பிளாஸ்டிக் சர்ஜரினாவே அட்ரஸ் பண்ணுறதுனா அழகு பண்ணுறது மாதிரி இப்படி வரல. பிளாஸ்டிக் சர்ஜரி வந்தது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் இதில் தான் வந்தது. ஓகே. ஒரு டிஃபெக்ட், அதாவது ட்ராமானாலேயோ பர்த்னாலேயோ வர டிஃபெக்ட், அதை கரெக்ட் பண்ண போய் அப்படி எவால்வ் ஆனப்போ அந்த எவால்வ் ஆன ஸ்பெஷாலிட்டியில் ஒரு சப்ஸ்பெஷாலிட்டி தான் காஸ்மெட்டாலஜின்னு வந்தது. ஸோ ஜென்ரல் பப்ளிக் நினைக்கிற மாதிரி வந்து அழகுக்கு தான் அப்படின்றது கிடையாது. ஒரு 10 சப்ஸ்பெஷாலிட்டி இருக்கிறதுல ஒன் ஆஃப் தி சப்ஸ்பெஷாலிட்டி தான் காஸ்மெட்டாலஜி. அதுக்கு மேலே போனோம்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி. அதாவது எப்படின்னா, ஒரு அடிபட்டு இல்லை வந்து பிறவி குறைபாடுனால வரக்கூடிய டிஃபெக்டோட பறக்கிறவங்களுக்கு அட்ரஸ் பண்ணுறது. ரெண்டாவது வந்து மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, ஒன்று அங்கே உள்ள சதைகளை நகட்டி போடுறது வந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரியில் ஒரு இது. மைக்ரோவாஸ்குலர்னால் எங்கேயோ உள்ள சதையை வந்து இரத்த குழாயோட எடுத்து அந்த டிஃபெக்ட் உள்ள சைட்டுக்கு வந்து பொருத்துவோம். அது ஒன்று. மூணாவது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா தீக்காயங்கள்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த மாதிரி வர்றது. அப்புறம் கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணி டிஃபெக்ட் வரவங்களுக்கு அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒன்றொன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இந்த இது பிளாஸ்டிக் சர்ஜரியினுடைய ஒரு பார்ட் ஆஃப் சப்ஸ்பெஷாலிட்டி தான் காஸ்மெட்டாலஜி. ஹெட் டு ஃபுட், அதாவது எங்கே எந்த இடத்துல டிஃபெக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரினா அதை அட்ரஸ் பண்ணுறது வந்து பிளாஸ்டிக் சர்ஜன் தான். பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் தான் வந்து அவங்களுக்கு வந்து லிமிடேஷனே கிடையாது, நோ பவுண்டரிஸ். ஹெட் டு ஃபுட் எங்கேனாலும் வந்து அவங்க டிஃபெக்ட் இருக்குன்னா அவங்க வந்து அட்ரஸ் பண்ணி தருவாங்க. தீக்காயம் பட் உதாரணத்துக்கு சொன்னால் நிறைய பேர் வந்து ஆக்சிடென்டலாக தீக்காயங்கள் ஏற்படும். சில பேருக்கு வந்து உடம்பு ஃபுல்லாகவே எரிஞ்சு வருவாங்க. ஸோ அவங்கள அட்ரஸ் பண்ணுறது எப்படி இருக்கும், அண்ட் அவங்கள ஃபஸ்ட்டு நார்மலைஸ் ஆக்குறது எப்படி பண்ணுவீங்க? அதாவது இருக்கிற பிளாஸ்டிக் சர்ஜரிலேருந்து ரொம்ப சேலஞ்சிங் வந்து பர்ன்ஸ். ஸோ வந்து மற்ற எல்லாத்தையும் கூட டீல் பண்ணிடலாம், இந்த பேர்ன்ஸை டீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி இருந்தேன்னா, அக்யூட் பேர்ன்ஸ்லேருந்து அவங்கள வந்து அவங்க உயிரை வந்து காப்பாற்றி வரணும். அது மாத்திரம் வந்ததுக்கப்புறம் இந்த போஸ்ட் பர்ன் சீக்வலைன்னு சொல்லுவோம். அந்த தீக்காயத்தினால ஏற்பட்டக்கூடிய தழும்புகள், அப்புறம் கண்ட்ராக்சர்ஸு, அந்த டிஸ்ஃபிகர்மெண்ட், இதை எல்லாத்தையும் வந்து நம்ம அட்ரஸ். அது வந்து டிஸ்ஃபிகர்மெண்ட்னா அப்பியரன்ஸ் மாத்திரம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் பேர்ன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, கண் இமைகள்லாம் வந்து இழுத்து ஒரு பக்கம், அப்புறம் அந்த இது கார்னியால் எக்ஸ்போஸ் ஆகி அதனால இன்ஃபெக்ஷன் ஆகும், வாட்டரிங் ஆகிட்டே இருக்கும், அப்புறம் வாய் இழுத்துக்கிறோம். ஸோ வந்து இந்த சலைவா எல்லாம் ட்ரூல் ஆகும். அது மாத்திரம் இல்லை, நெக் கண்ட்ராக்ஷன் சொல்லுவோம். நெக் கண்ட்ராக்ஷன் ஃபுல்லாகவே இப்படி மடங்கி இது வந்து இதோட ஒட்டிக்கிறோம். அப்புறம் ஃபீமேல்ஸ் இருந்தால் பிரஸ்ட்டை வந்து ரெண்டும் வந்து ஒட்டிக்கிறோம். ஸோ வந்து இப்போ நெக்கு கண்ட்ராக்சர் இப்படி வந்து இதாகிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால், ஒன் திங் என்னென்னா வந்து அவங்க நிமிரவே முடியாது, டே டு டே ஆக்டிவிட்டிஸ் கேரி பண்ண முடியாது, எதுவுமே ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, கிரானிக்காக வந்து இந்த நெக்கு ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால வந்து அந்த போனுடைய அலைன்மெண்ட்டும் மாறிடும். ஸோ இவங்களுக்குலாம் வந்து அப்புறம் ஆக்சிலா எங்கெங்கே வந்து அந்த தீக்காய் ஆகுதோ அங்கே எல்லாமே வந்து ஒன்று தழும்பெல்லாம் தடிச்சிரும், ஹைப்பர்ட்ரோஃபிஸ்காரன்னு சொல்லுவோம். ரெண்டாவது ஜாயின்ஸை கிராஸ் பண்ணுறப்ப வந்து இழுத்துக்கிறோம். ஸோ வந்து அதை கண்ட்ராக்சர்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஃபிங்கர்ஸ் எல்லாமே டிஃபார்ம் ஆகி செஞ்சு அந்த மாதிரி ஆகும். பட் என்னென்னா, ஒன்று ஜனங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது, இந்த தீக்காயம் பட்ட உடனே அவங்க வந்து ப்ராப்பராக வந்து ஒரு மெடிக்கல் இதை வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக உள்ள ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அது எஸ்பெஷலி வந்து தீக்காயத்துக்குன்னு வந்து அவங்க ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப்பாக இருக்குது அப்படின்ற. அதில் வந்து மெயினாக வந்து பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் தான் வந்து இந்த தீக்காயத்தினுடைய இதை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு ஐடியல் ஒரு என்ன சொல்ல ஐடியல் பர்சன் அப்படின்ற மாதிரி தான் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் தான். ஸ்டார்டிங் ஃப்ரம் அக்யூட் பர்ன்ஸ்லேருந்து இந்த மாதிரி சீக்குவலே வராமல் இருக்கிறதுக்கு. ரெண்டாவது வந்து என்னென்னா, ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து அவங்க வந்து விட்டுட்டாங்க, அந்த காயத்தை ஆற்றிட்டாங்க, பட் வந்து அந்த புண்ணு ஆறாமல் இருக்குது, இல்லை வந்து எர்லியராகவே இந்த தழும்பு தடிக்க ஆரம்பிக்குது, கையெல்லாம் இழுக்க ஆரம்பிக்குது, கழுத்து வளையுதுன்னா, அந்த இயர்லி பீரியட்லேயே வந்து அட்லீஸ்ட் போய் வந்து கேட்கணும். அந்த மாதிரி கேட்டுட்டாங்க பிளாஸ்டிக் சர்ஜனா. ஏன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே இப்போ வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி ஃபெசிலிட்டி இருக்குது.
எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்வேரியபிளாக. அது நமக்கு தமிழ்நாட்டில் வந்து 32 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, எல்லாத்துலேயுமே பிளாஸ்டிக் சர்ஜரி டீம் இருக்காங்க. ஸோ ஜனங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு போய் அதை ப்ராப்பராக வந்து ஏர்லியராக போய் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, ஏர்லியராக நம்ம இந்த ஊண்டெல்லாம் அட்ரஸ் பண்ணுறப்போ பண்ணிவிட்டு ஸ்ப்ளின் பண்ணுறப்ப அவங்கள வந்து ஃபிசியோதெரப்பிலாம் கொடுத்தா அவங்க வந்து நல்ல ஓரளவுக்கு நியர் நார்மல் ஃபங்க்ஷன் வரலாம். பட் நிறைய நாள் விட்டுட்டு நிறைய டிஃபார்மிட்டிஸோட வரப்போ வந்து என்ன தான் நம்ம அட்ரஸ் பண்ணாலும் அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவ்வளோ தூரம் நம்ம வந்து எதிர்பார்க்குற மாதிரி வராது. பட் ஈவன் தென் அவங்க வந்து எனி டைம் வந்து அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுறது பெட்டர். புரியுது. அப்படி இக்னோர் பண்ணிட்டு இல்லாமல் இருந்தாங்கன்னா பெட்டர். புரியுது. ஏன்னா சில பேருக்கு நான் பார்த்துருக்கேன், அந்த ஸ்மெல் ஆகிட்டே இருக்கும், லைக் எங்கே பேர்ன் ஆகிருக்கோ அந்த இடத்துல ஸ்மெல் ஆகிட்டே இருக்கும். ஆமாம், அதுவுமே அந்த ப்ராப்ளம் வரதுக்கான அறிகுறி தான். அப்போ போய் நம்ம கன்சிடர் பண்ணுறது நல்லது. ஆமாம், அதாவது அது வந்து அதான் ஸ்கார் ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்லுவோம். அதாவது அப்புறம் கீழாயிடுன்னு சொல்லுவோம். அந்த 2 டைப். அந்த ஸ்கார்னுடைய தடிக்கிற தன்மை. ஓகே. அது ரெண்டுக்கும் வந்து 2 விதமான, அது சும்மா சிம்பிள் மெத்தட் ஆஃப் ஒரு கம்ப்ரெஷன் தெரப்பி, ஒரு ப்ரெஷர் கவர்மெண்ட் மாத்திரம் போட்டால் போதும். டைட்டாக ட்ரெஸ் போட்டு ஒரு ஸ்கார் மசாஜ் பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா அதில் வந்து இன்ஜெக்ஷன் போடுவோம். இல்லை ரொம்ப பெருசாக இருக்குது, ஜாயின்ஸை கிராஸ் பண்ணுதுன்னா அது ஏர்லியராகவே நாங்கள் வந்து ஆப்ரேஷன் மூலமாக அகட்டிட்டு தோல் எடுத்து போடுவோம். நிறைய மெத்தட்ஸ் இதில் இருக்குது. பட் என்னன்னா வந்து ப்ராப்பராக அவங்க வந்து போய் பார்த்துக்கிட்டாங்கன்னா அந்த ஃபர்தராக டிஃபார்மிட்டிஸ் வந்து ப்ரோக்ரஸ் ஆகாது. 2 வந்து ஏர்லியராகவே வந்து அவங்கள ரீஹேபிலேட் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய ஒரு ஆக்குபேஷனல் இதை வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ பேர்ன் ஆகுது, ஸோ அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஃபஸ்ட்டு அவங்க என்ன செய்யணும்? ஏன்னா நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாக்கு துணியில் சுத்துங்கம்பாங்க, ஈர துணியை நினச்சி மேலே போடுங்கம்பாங்க, தண்ணி எடுத்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணணும்? ஒரு பேர்ன் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இம்மிடியேட்டாக வந்து லைக் அந்த சீன்லேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வந்துட்டு ஃப்ளேம் பேர்னாக இருக்குது அப்படின்ற மாதிரினா வந்து அதை வந்து நம்ம அணைக்கணும். அணைக்கிறோம்னா நம்ம வந்து ஒரு திக்கு கிளாத் வச்சு நம்ம வந்து ரோல் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் வந்து அணைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் போட்டு வந்து அந்த இதை ஃபுல்லாக வந்து கூல் பண்ணிடணும். ஸோ அதனால வந்து அந்த டெப்த் ஆஃப் டேமேஜ் வந்து ப்ரிவெண்ட் ஆகிடும். ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 டிகிரிஸில் வந்து நீங்கள் உங்களோட அந்த ஃப்ளேம் வந்து தாக்குது அப்படின்ற மாதிரினா அந்த கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அந்த தோல்கிட்ட வந்து அந்த டெம்பரேச்சர் இருக்கிறத வந்து நீங்கள் கூல் டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆழத்துக்கு போகாது அந்த ஹீட்டு. இல்லை அதனுடைய டைப்ஸ் இருக்குது, சூப்பர்ஃபிஷியல் பேர்ன்ஸு, டீப் பேர்ன்ஸுன்னு. ஸோ அந்த சூப்பர்ஃபிஷியல் பேர்ன்ஸோட நின்றுக்குறோம். ஸோ அந்த சூப்பர்ஃபிஷியல் பேர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஒன்று அதுவாகவே ஆற்றிடலாம், இல்லை வந்து சின்ன ப்ரொசீஜர்ஸ் மூலமாக அது மைல்டாக தின் கிராஃப்டிங் அந்த மாதிரிலாம் செட்டில் பண்ணிடலாம். அது எப்போ ஆழமாக போகுதோ, ஆழமாக இன்வால்வ் ஆகிறப்ப வந்து அதனுடைய தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும், டேமேஜஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனுடைய சீக்வலேஸும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வந்து அதை எவ்வளோ தூரம் அந்த டெம்பரேச்சர் அந்த சீன்லேருந்து கொண்டு வந்துட்டு அவங்கள வந்து டெம்பரேச்சர் வந்து கூல் டவுன் பண்ணுறாங்க. நார்மல் வாட்டரே போதும், வாஷ் பண்ணாவே போதும். ஓகே. ஓகே. கெமிக்கலாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது டிபெண்ட்ஸு. சில அது என்னென்னா டஸ்டிங் பண்ணிடணும். கெமிக்கல் பவுடராக இருந்ததுன்னா டஸ்டிங் பண்ணிடணும், அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணணும். அந்த பவுடரோட வந்து வாஷ் பண்ணுறப்ப அது டைல்யூட் ஆகிட்டு வேகமாக வந்து அப்சார்ப் ஆகும். அந்த மாதிரி இப்போ தார் பேர்ன்ஸ்னால் வந்து அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. பட் எனி டைம் வந்து உடனடியாக அவங்க மெடிக்கல் இதுக்கு ஹெல்ப்புக்கு போயிட்டாங்கன்னா ஃபர்தராக வந்து டாக்டர்ஸ் பார்த்துக்குருவாங்க. மேம், இப்போ பேர்னிங்கில் இந்த ஒரு விஷயத்த ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா நீங்கள் சொல்கிறீங்க, பட் இந்த அளவுக்கு ஆகிடுச்சுன்னா அதை க்யூர் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா? இல்லை, அதாவது ஃப்ளேம் பேர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டோம்னா அப் டு 70% வரைக்கும் கூட நம்ம வந்து அவங்கள காப்பாற்றிடலாம். ஓகே. வித்தின் 24 hours அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடணும். வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃப்ளேம் பேர்ன்ஸு. அதே மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல் பேர்ன்ஸுன்னு இருக்குது. ஸோ எனி டைம் எவ்வளோ ஏர்லியராக அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அண்ட் வந்து பர்சன்டேஜ் நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள ஃபெசிலிட்டிஸ் எவ்வளோ தூரம் அவைலபிளாக இருக்குது அண்ட் வந்து இந்த அட்டெண்டிங் மெடிக்கல் ஆஃபீஸர் அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தெரியும், அதை பொறுத்து எல்லாம் வேரி ஆகும். ஸோ இப்போ அதை நான் சொன்ன மாதிரி நேராக அவங்க கவர்மெண்ட் காலேஜ் போயிட்டாங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா டீம் கட்டாயமாக இருக்கும். அவங்க வந்து அங்கே வந்து இன்கேஸ் வந்து பிளாஸ்டிக் டீம் இல்லை, இந்த பேர்ன்ஸை ஸ்பெஷலாக மேனேஜ் பண்ணுற டீம் இல்லைன்னா கூட அவங்க ரெசிஸ்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ராப்பராக ரெஃபர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ ரெஃபரல் இன்ஸ்டியூட்டுக்கு அவங்க அனுப்பிடுவாங்க. நீங்கள் வந்து இங்கே அங்கே ப்ரைவேட் ப்ராக்டிஷனர் போய் லோக்கலில் ட்ரீட் பண்ணி அவரை வந்து அதை பற்றி தெரியாமல் ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த காயம் ஆறாமையே அந்த மாதிரி ஆறப்போ தான் சில தப்புகள் நடக்கும். புரியுது. ஏன்னா இதுதான் நான் முக்கியமாக கேட்கணும்னு நினச்சேன். என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பேர்ன் ஆகிடுச்சு, ஜஸ்ட் மெடிக்கலில் போயிட்டு இந்த ஒரு க்ரீமை வாங்கி நம்ம தடவிக்கலாம் அப்படிங்கிற இந்த ஓன் மெடி வேலை இருக்குல்ல. ஸோ இது எந்த அளவுக்கு தப்பான ஒரு விஷயம்? நம்மளா ஒரு விஷயம் பண்ணுறோம், இந்த நாட்டு மருந்துன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்ணலாம், இதை எடுத்து தடவலாம் அதை எடுத்து தடவலான்னு. ஸோ அது பண்ணுறதுனால என்ன பிரச்சனை ஆகும்? அப்படி பண்ணிட்டா எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் க்யூர் பண்ண முடியாது?
ஆக்சுவலி வந்து என்னென்னா பேர்ன்ஸில் என்ன ஆகுது, தோல் வந்து போயிடுது. ஒன்ஸ் தோல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வெளியில் உள்ள பாக்டீரியா வந்து உள்ளே என்ட்றதுக்கு ஒரு வழி நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துறீங்க. அப்போது அது மேலே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், உடனடியாக வந்து நல்லா தரோவாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை ட்ரெஸ்ஸிங் போடணும். ட்ரெஸ்ஸிங் போடுறப்ப நம்ம அப்ளை பண்ணுறப்ப ஆன்டிபயோட்டிக் போட்டு ட்ரெஸ்ஸிங் போடுறோம். அதுக்கு மாத்திரம் இல்லை, அந்த டெட்டனஸ் ப்ரொஃபிலாக்சிஸ் சொல்லி டிடி, அந்த இது டெட்டனஸ்னால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு போட்டுட்டு பெயின் கில்லர் அந்த மாதிரிலாம் போய் சூதன் பண்ணிவிட்டு இன்கேஸ் அதுக்கு வந்து 10% மேலே அவங்களுக்கு ஆச்சு அப்படின்ற மாதிரினா ஃப்ளூயிடும் நம்ம கொடுக்கணும். ஏன்னா இந்த காயத்தின் வழியாக நிறைய வந்து தண்ணியெலாம் வெளியேறும். ஸோ அந்த மாதிரி போகிறப்போ நம்ம ஐவி ஃப்ளூயிட்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்றணும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த பர்சன்டேஜ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே ஹாஸ்பிட்டலில் தான் பண்ண முடியும். இவங்க வந்து சம்டைம்ஸ் லெஸ் பர்சன்டேஜ் இருந்தால் கூட போய் லோக்கலில் போய் எதாவது வாங்கி அதை அப்ளை பண்ணுறது, இல்லை வீட்லேயே இருக்கிற வந்து இந்த அந்த சாறு ஊற்றுனேன், அந்த மாவு எடுத்து போட்டேன், அந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ அதில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும். இன்ஃபெக்ஷன் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு வந்து ஃபர்ஸ்ட் டிகிரியாக இருக்கக்கூடிய ஒரு பேர்ன் செகண்ட் டிகிரியாவோ தேர்ட் டிகிரியாவோ கன்வெர்ட் ஆகும். ஓகே. ஸோ அப்போ வந்து என்னென்னா அந்த இன்ஃபெக்ஷனால் மேற்கொண்டு டேமேஜஸ் வரப்போ அதனுடைய தாக்கம் வந்து ஜாஸ்தியாகும். சின்ன காயமாக சின்ன பர்சன்டேஜ் அதாவது இருக்கும்போது என்னென்னா இன்ஃபெக்ஷன் லோக்கல் இன்ஃபெக்ஷனோட அதனால டீப் ஆகிடும். சாதாரணமாக ஆத்துறதை வந்து அதுக்கு கிராஃப்ட் போடுற மாதிரி ஆகிடும். ஓகே ஓகே. இல்லை வந்து சில சமயம் டெண்டன்லாம் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா ஃப்ளாப் போடுற மாதிரி இருக்கும். அது ஒரு பக்கம். இன்கேஸ் வந்து பெரிய ஏரியாவாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த செப்சிஸ் வந்து ரத்தத்தில் கலந்துரும். ஸோ ரத்தத்தில் கலந்துனா செப்சிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ வந்து அது உயிருக்கே ஆபத்தாக கூட முடியும். அப்போ வந்து அந்த செப்டிசீமியான்னு சொல்லுவோம். அப்போ போகிறப்போ அதுக்கு வந்து உயிருக்கே ஆபத்தாக முடியிருக்கான காலகட்டங்களும் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னென்னா அஸ் ஃபார் அஸ் பாசிபிள் கூல் டவுன் பண்ணுறீங்களா, அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து ஒரு ஸ்டெரைலாக ஒரு கிளாத் இருக்குது, வீட்டில் வந்து சுத்தமாக ஒரு கிளாத் இருக்குது, அந்த மாதிரி நல்லா ரேப் அரவுண்ட் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு வந்துடுங்க. சின்ன ஏரியாவாக இருந்தாலும் இட்ஸ் வெல் அண்ட் குட், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதையும் வந்து தரோவாக வாஷ் பண்ணிவிட்டு பக்கத்தில் போய் டாக்டரை போய் பாருங்கள். அதில் ஒரு சின்ன ஆயின்மெண்ட்டாக இருந்தால் கூட அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணுங்க. புரியுது மேம். இது எல்லாமே ஃபயர் பர்னாக இருக்குது, ஃப்ளேமோடைய பர்ன், எலக்ட்ரிக் பர்ன் இருக்குல்ல. ஸோ இதை விட அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதுதான் ப்ராப்ளம் தான். ஸோ அதுக்கு என்ன ஃபஸ்ட் எய்டாக என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட் எய்ட் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸ் முக்கால்வாசி இந்த பசங்க பட்டம் விடுறப்ப இல்லைன்னா இந்த ஹை டென்ஷன் வயர் போகிறப்ப வந்து துணியை வந்து எடுக்கும்போது அந்த மாதிரி ராடு விட்டு செஞ்சு அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு ஆறுது. எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸில் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் என்ன அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது ஹை வோல்டேஜ் பர்ன்ஸாக இருக்கும்போது 1000 voltsக்கு மேலே போகிறப்ப அது வந்து ஆழமாக வந்து போய் அந்த என்ட்ரி wound ஒன்று இருக்குது, எக்ஸிட் wound ஒன்று இருக்கும். என்ட்ரி wound வந்து எங்கே நம்ம காண்டாக்டில் இருக்கோமோ, எக்ஸிட் wound வந்து எர்த்து வழியாக வந்து நமக்கு எப்படி போதோ அந்த ஒரு எக்ஸிட் woundன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நம்ம எங்கே காண்டாக்டில் இருக்கோமோ அங்கே மாத்திரம் கிடையாது, அது எங்கே வெளியில் போகிறதோ அந்த இடத்துலையும் வரும். அந்த ட்ராவல் பண்ணுற பாத்திரையும் வந்து அதனுடைய டேமேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இது வந்து தோலில் மாத்திரம் நிற்காது, உள்ள சதை ஃபேட் லேயர் அண்ட் வந்து அதுக்கப்புறம் மசில் லேயர் எல்லாமே போயிட்டு போன் தான் வந்து ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறது அந்த ட்ராவல் ஆஃப் கரண்ட்டுக்கு. ஸோ அங்கே வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறதுனால அங்கே கொஞ்சம் அந்த ரெசிஸ்டன்ஸ்னால அங்கேயும் வந்து சார்ஜ் பண்ணிட்டு தான் அது போகும். ஓகே. ஸோ இப்படி அது ட்ராவல் பண்ணுறப்ப என்னாகும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த மசிலு அங்கே உள்ள நர்வு பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட்டு போகும். ஓகே. ஸோ எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸை பொறுத்த மட்டும் பர்சன்டேஜ் ஆஃப் பர்ன்ஸ்னு பண்ணோம்னா கம்மியாக இருந்தாலும் கூட என்ட்ரி உண்டு இங்கே தான் என்ட்ரி எக்ஸிட்ன்ற மாதிரி இருந்தாலும் கூட தி அமௌண்ட் ஆஃப் டேமேஜ் ரொம்ப ஆகி டெப்த்து ரொம்ப போகிறதுனால பிளட் வெசல்ஸ் இதாகிறதுனால கை எடுக்கிறது கால் எடுக்கிறது, அதுவும் வந்து கை மற்றவங்க அந்த நம்ம ஆப்வியஸாக இருக்கிற டேமேஜஸ் மாத்திரம் இல்லாமல் ஃபர்தராக ப்ரோக்ரஸ் ஆகும். ஸோ வந்து டே 2ல் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது இங்கே இந்த லெவல் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அடுத்து ஒரு 2 daysக்கு அப்புறம் பார்த்தா இங்கே வரைக்கும் டேமேஜ் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து ஆப்வியஸாக பார்க்குற இடங்களை விட வந்து ப்ரோக்ரஸ் ஆகிட்டு அல்டிமேட்டில் ஒரு இடத்துல தான் லேண்டப் ஆகும். சம்டைம்ஸ் ஷோல்டர் வரைக்கும் டிஸ்ஆர்டிகுலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்த்தா எவ்வளோ குழந்தைங்களை வந்து ஹேண்டிகேப்பாக நம்ம விடுறோம். அதான் ஒரு பக்கம் வந்து இந்த பல்ஸ் போலியோ அது இதுன்னு சொல்லி போட்டு நம்ம எவ்வளோ எராடிகேட் பண்ணிட்டோம். பட் வந்து இந்த மாதிரி இன்விசிபிள் ஹேண்டிகேப்னஸில் டேமேஜஸ் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. அது வந்து ஜனங்களுக்கு அதை பற்றி அவேர்னஸ் வேணும்.
ஸோ வந்து குழந்தைக்கு தெரியாது ஹை டென்ஷன் வயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு கட்டாயமாக தெரியும், வீடு கட்டுறவங்களுக்கு, அந்த பில்டர்லேருந்து எல்லாருக்குமே. இன்னொரு வந்து என்னென்னா, இந்த இது ஒர்க்கர் இருக்காங்கல்ல, நார்த் சைட்லேருந்து கூப்பிட்டுட்டு வராங்க, அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவனுக்கு பாஷையே தெரியாது, கம்யூனிகேஷன் தெரியாது. பார்த்துப்பா விடாதுன்னு சொன்னால் கூட அவனுக்கு புரிஞ்சுக்கிறவும் தெரியாது. அவன் இஷ்டத்துக்கு ஒரு ராடு. மேக்ஸிமம் நிறைய பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்க்குறோம், இந்த மாதிரியும் பார்க்குறோம். இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இல்லாதனால அவனுக்கு வந்து இங்கே இது இருக்கும் சொன்னாலும் கூட அவன் காதில் வாங்க மாட்டான், அவனுக்கு புரியவும் புரியாது. அப்போ போய் அவன் வந்து அந்த மாதிரி ஆறுது. ஓகே. ஸோ வந்து அவன் வந்து பழைக்கிறதுக்கு தான் வரான். ஆனால் அல்டிமேட்லி வந்து கை லூஸ் பண்ணிட்டு லிம்பு அதில் ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ யாராக இருந்தாலும் ஒரு ஹியூமன் வந்து பொழைக்க வந்துட்டு இல்லை அவன் ஃபேமிலியை வந்து அப்படி விட்டுட்டு போனாங்கன்னா ரொம்ப டேமேஜஸாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம தான் வந்து ஹை டென்ஷன் வயர் போகுதுன்னா கேர்ஃபுல்லாக வந்து அந்த இவங்கள்ட்ட ஈபிட்ட கரெக்டாக வச்சு அந்த டியூப்லாம் போட்டுட்டு அது குழந்தைங்க காண்டாக்ட் பண்ணுற ஏரியா போகாமல் நம்ம பார்த்துக்கிறது நம்மள்ட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். கரெக்ட். இதுக்கு எப்படி பிளாஸ்டிக் சர்ஜரி ரெண்டுத்துக்கும் வேறு வேறு ப்ரொசீஜராக இருக்குமா? லைக் ஃப்ளேம் பேர்னுக்கும் வேறு ப்ரொசீஜர், எலக்ட்ரிக் பேர்னுக்கு வேறு ப்ரொசீஜரா? இல்லை, ஃப்ளேம் பேர்ன்ஸ் மேக்ஸிமம் பார்த்தா வந்து தோல் வரைக்கும் தான் இருக்குன்றனால வந்து அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ரொம்ப மேலோட்டமாக இருந்தால் கொலாஜன் சொல்லிட்டு ஒரு ஷீட் போடுவோம், அதுலேயே ஆறிடும். அப்புறம் சில ட்ரெஸ்ஸிங்ஸில் வந்து ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கின் கிராஃப்ட் பண்ணவே போதும். ஓகே. ஆனால் வந்து எலக்ட்ரிக்கல் பேர்ன்ஸ் கிராஃப்ட்னா என்னுடைய தோலை நம்ம தொடைன்னு கிடையாது, இப்போ டோனர் சைட்டை பொறுத்து இருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு வந்து டோனர் சைட் வந்து தொடையில் அவைலபிளாக இருக்கும். அது இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து எங்கே அவைலபிளாக இருக்கும், எஸ்பெஷலி வந்து அந்த பேக் சைடு, சம்டைம்ஸ் ஸ்கேல்ப்ல இருந்து கூட நம்ம வந்து எடுப்போம். ஸ்கேல்ப்ல இருந்து கூட டோனர் சைட் இருந்ததுன்னா எடுப்போம் அந்த மாதிரி. இல்லை அவங்களுக்கு வந்து இதே டோனர் ஸ்கின்னே இல்லை அப்படின்ற மாதிரி பட்சத்தில் என்னன்னா அந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் மேட்ரிக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து அவங்களுடைய அந்த இருக்கிற அந்த எபிடமிஸை மாத்திரம் கலெக்ட் பண்ணி அதை கல்ச்சர் பண்ண அனுப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் போடுறதா இருக்குது. இதெல்லாம் ரொம்ப சொஃபிஸ்டிகேட், ரொம்ப காஸ்ட்லி மேனேஜ்மெண்ட் அதெல்லாம். ஸோ நார்மலாக பார்க்க போனால் ஃப்ளேம் பேர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கிராஃப்டிங் மேக்ஸிமம். எலக்ட்ரிக்கல் பேர்ன்ஸுன்னு போனால் தான் அது வந்து ஆம்புடேஷன்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ளாப் கவரு அண்ட் ஈவன் அதில் வந்து எல்லா சார்ட் ஆஃப் இதுவும் ஈவன் மைக்ரோவாஸ்குலர் வரைக்கும் அதில் பண்ணுற மாதிரி வந்து நம்ம போகிற மாதிரி. மைக்ரோவாஸ்குலர்னா என்ன? மைக்ரோவாஸ்குலர்னா வந்து மைக்ரோஸ்கோப்பில், அதாவது ரொம்ப டைனி பிளட் வெசல்ஸு. அந்த பிளட் வெசல்ஸ் வந்து நம்ம என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஒரு காயம் வந்து ஒரு கையில் இருக்குது, இங்கே வந்து ஒரு டிஃபெக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இங்கே அட்ஜசன்ட் வந்து எனக்கு ஸ்கின் அவைலபிளாக இருக்குது, இல்லை வந்து அந்த ரீச்சபிள் பக்கத்தில் அட்ஜசன்ட் ஏரியாவில் எனக்கு முடியும்னா முடிஞ்சால் இங்கேருந்து நான் வந்து ஃப்ளாப் கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு அப்டமன்ல இருந்தோ இல்லை வந்து இங்கே இடுப்பில் இருந்து அந்த மாதிரி வந்து கொடுத்துருவேன். இது வந்து பெடிக்கிள்டுன்னு சொல்லுவோம், நம்ம ரீஜனலாக பெடிக்கிள்டு ஃப்ளாப்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். ஆனால் வந்து இங்கே பக்கத்தில் இந்த மாதிரி வித்தின் ரீச் எந்த ஃப்ளாப்புமே இல்லை, ஆனால் வந்து தூரத்தில் இருந்து தான் நான் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உள்ள டிஃபெக்டை நான் அட்ரஸ் பண்ணோம்னா தையிலேருந்து வந்து அந்த ஸ்கின்னோட வந்து அது ரத்த குழாயோட எடுத்துகிட்டு வந்துடுவேன். அந்த ஃப்ளாப்பை கொண்டு வந்து இங்கே உள்ள ரத்த குழாயோட சேர்த்து பொருத்துவேன். மொத்தம் என்னென்னா இதுக்கு வந்து இங்கே உள்ள பிளட் வந்து ஃபீட் பண்ணணும், பட் வந்து இங்கே பக்கத்தில் வந்து எந்த வித சதையும் இல்லாதனால இதை வந்து நான் கீழேருந்து கொண்டு வரேன். ஆனால் இந்த வெசல்ஸ் வந்து ரொம்ப டைனி வெசல்ஸ், அதாவது less than 1 mm, மேக்ஸிமம் வந்து less than 2 mm இருக்கும், பட் less than 1 mm வரைக்கும் நம்ம ஆப்ரேட் பண்ணுறது உண்டு. அது வந்து அண்டர் தி மைக்ரோஸ்கோப்பில் தான் மேக்னிஃபிகேஷனில் பண்ணணும். தட் இஸ் அதுக்கு வந்து ஸ்பெஷல் எக்ஸ்பர்டைஸ், ட்ரைனிங்கு அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வேணும். அண்ட் டீமாக தான் ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு பெடிக்கிள்டாக இருந்ததுன்னா நீங்கள் சிங்கிள் சர்ஜனாகவே ஆப்ரேட் பண்ணிடலாம், ஒரு அசிஸ்டன்ஸ் மாத்திரம் போதும். பட் இது டீமாக தான் ஆப்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரின்னு சொல்கிறது. ஆக்சுவலாக அதான் நீங்கள் சொல்லும் போது எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும், சும்மா ஜஸ்ட் லைக் தட் விட்டு போயிடக்கூடாது. குழந்தைகளும் சரி நம்மளுமே சரி. இது ஆக்சுவலி ஸ்கூல் எஜுகேஷன்ல இருந்தே வந்து இந்த ப்ரிகாஷன்ஸு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லி ப்ராக்டிக்கலாக வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் அவேர்னஸ் வரும். அண்ட் வந்து இந்த பேர்ன் சர்வைவர்ஸை வந்து கொஞ்சம் காட்டுறது, ஈவன் இதில் ட்ராமாவில் வந்து சர்வைவர்ஸ் இருக்காங்க, அவங்க அந்த மாதிரிலாம் சில மீடியா வந்து அந்த மாதிரியும் வந்து நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா இட்ஸ் பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக. இன்ஸ்டா ஆஃப் சம் செலிபிரிட்டிஸ் அது இது ஓகே, பட் ஈவன் தென் இந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்ம ஒரு மீடியா வந்து நம்ம அதை இது பண்ணோம்னா ஜனங்களுக்கு வந்து அதை ரீச் ஆகும். அது வந்து நீங்கள் 1000 பேருக்கு பார்த்துட்டு அவங்க 10 பேர் அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட இட்ஸ் குட் ஒன். கண்டிப்பாக. ஆமாம்.